இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தலைவர் திருமாவளவன் முன்பே கொடூரமாக தாக்கி அவர் பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் சென்றதற்கு பிறகும் உள்ளே சென்று அவரை அடித்து நொறுக்கி பார் கவுன்சில் பொருட்களை சேதப்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சில வழக்கறிஞர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞரின் ஸ்கூட்டரை ரோட்டிலே தூக்கி எறிந்து அவருடைய ஸ்கூட்டரை சேதப்படுத்தியதோடு அது சம்பந்தமாக பேட்டி கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர் அத்துமீறி அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி நடந்து கொண்டார். ஆத்திரத்தில் ஒரு 4 தட்டு எங்களுடைய கட்சிக்காரர்கள் தட்டி விட்டார்கள். மற்றபடி அவரை ஜாதி பார்த்து யாரும் தாக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அத்துமீறி ஒரு வழக்கறிஞரை உயர்நீதிமன்றத்திற்கு முன்பே தாக்கியதை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். அங்கே நடந்தது என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவருடைய 4 சக்கர வாகனத்தில் காரில் வந்த பொழுது எதிர்பாராத விதமாக முன்னால் இருந்த ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி என்கின்ற வழக்கறிஞர் அந்த காரில் மோதிவிட்டார். மோதிய பிறகு அவர் என்ன ஏது என்று சுதாரிப்பதற்குள் அவரை சூழ்ந்து கொண்டு எல்லோரும் தாக்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞர் பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் சென்று பதுங்க முயற்சித்த பொழுது அவரை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி என்கின்ற தாக்குதலுக்கு ஆளான அந்த வழக்கறிஞர் இப்பொழுது கூட மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்கிறார். நேற்று கூட ராஜீவ்காந்தியை தாக்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், போராட்டம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. உயர்நீதிமன்றத்திற்கு முன்பே வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆனால் இதே திருமாவளவன் என்ன சொல்கிறார்? ஆத்திரத்தில் 4 தட்டு தட்டி விட்டார்கள், திட்டமிட்டு தாக்கி இருந்தால் வேறு மாதிரி ஆகியிருக்கும் என்று அவர்கள் நடந்து கொண்ட அந்த ஒழுக்கக்கேடான முறையை, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வழக்கறிஞரை தாக்கியதை நியாயப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன். ஆகவேதான் பார் கவுன்சில் நிர்வாகிகள் கூட இன்றைக்கு பார் கவுன்சிலுக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். பார் கவுன்சில் இன்று வரை ஏன் ராஜீவ்காந்தியை தாக்கிய மற்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? பார் கவுன்சில் ஏன் ராஜீவ்காந்திக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது? பார் கவுன்சிலுக்கென்று பல சட்ட நெறிமுறைகள் இருக்கிறது. பார் கவுன்சில் ஒரு வக்கீலையே காப்பாற்ற முடியவில்லை, பார் கவுன்சிலில் பதிவு பெற்ற வக்கீலையே காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் பார் கவுன்சில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இத்தனைக்கும் திருமாவளவனும் பார் கவுன்சிலில் பதிவு செய்த ஒரு வழக்கறிஞர் தான். இருந்தும் திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி வரம்பு மீறி நடந்து கொண்டது, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்ட விதம், அவர்கள் நடந்து கொண்ட அந்த வன்முறை வெறியாட்டம், அவர்கள் நடத்திய அந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், இவையெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்ட நிகழ்வுகளா என்று ஏன் இதுவரை பார் கவுன்சில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது? ஏன் தமிழக அரசு இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கிறது? இதே வேறு ஏதேனும் ஜாதியை சார்ந்த ஒரு 4 பேர், தலித் சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருவரை ஏதோ கோபத்தால் ஒரு 2 தட்டு தட்டி இருந்தால் இந்நேரம் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். ஆணவ தாக்குதல், கொலைவெறி தாக்குதல், அவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து பல ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆளாளுக்கு கூப்பாடு போட்டு இருப்பார்கள். இந்நேரம் தமிழகத்தில் முற்போக்காளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற பல அரசியல் கட்சிகள், சுபவீரபாண்டியன் போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள் இந்நேரம் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். உண்மையிலேயே திருமாவளவன் ஒரு சரியான அரசியல் தலைவராக இருந்தால், ஒரு நியாயமான அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி என்கின்ற வழக்கறிஞரை அந்த இடத்திலேயே விசாரித்திருக்கலாம். அவர் என்ன செய்தார், ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று கேட்டு இருக்கலாம். அவரை தாக்க வந்த அவருடைய கட்சிக்காரர்களை தடுத்து
அந்த வழக்கறிஞர் மீது புகார் கொடுத்து அந்த வழக்கறிஞர் மீது சரியான விசாரணையை நடத்தி இருக்கலாம். அல்லது என்ன நடந்த உண்மை, திட்டமிட்டு திருமாவளவன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அந்த வழக்கறிஞர் வந்தாரா, வேண்டுமென்றே ஸ்கூட்டரை கொண்டு வந்து அவருடைய 4 சக்கர வாகனத்தில் இடித்தாரா என்றெல்லாம் விசாரித்திருக்கலாம். அல்லது கவனக்குறைவாக நடந்த விபத்தா, அந்த விபத்திற்கு காரணம் ஸ்கூட்டரில் வந்தவரா அல்லது திருமாவளவனுடைய 4 சக்கர வாகனத்தை காரை இயக்கிய டிரைவரா என்பதை பற்றி சரியாக விசாரித்திருக்க வேண்டும். உண்மையிலேயே நடந்தது ஒரு விபத்து என்றால் அதை பெரிதுபடுத்தாமல் அடுத்த நிமிடம் திருமாவளவன் சமாதானம் செய்து கொண்டு போயிருந்தால் திருமாவளவனை இன்றைக்கு அனைவரும் போற்றி இருப்பார்கள். திட்டமிட்டு திருமாவளவன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் வந்திருந்தால் அவரை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தால் திருமாவளவனை ஒரு ஜனநாயகவாதி, சட்டத்தை மதிக்கின்ற ஒரு வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் என்று ஒட்டுமொத்தமாக அனைவரும் போற்றி இருப்பார்கள். ஆனால் திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திய வன்முறையை கூட அது ஒரு சைவ நடவடிக்கை என்று திருமாவளவன் எகத்தாளமாக பேசுவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான அழகா என்பதை பற்றித்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சி தலைவர்களும் நடுநிலையாளர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் அத்துமீறி நடந்து கொண்டார்கள், ஆவேசமாக தாக்கினார்கள். தனியாக இருந்த ஒரு வக்கீலை, நிரபராதியாக இருந்த ஒரு வக்கீலை பார் கவுன்சிலுக்குள் புகுந்து அடித்து உதைத்து கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் தமிழக அரசு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தமிழக அரசு யாரை காப்பாற்றுவதற்காக சட்டம் ஒழுங்கை கையிலே வைத்திருக்கிறது? தமிழக அரசின் காவல்துறையின் கைகளை யார் கட்டி போட்டு இருக்கிறார்கள்? ஏன் கட்டி போட்டு இருக்கிறார்கள்? திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் எதை செய்தாலும் அதை நியாயம் என்பார்களா, அதை நீதி என்பார்களா, அதை சரி என்பார்களா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் தமிழக அரசும் பார் கவுன்சிலும் விடை சொல்லுமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.